வணக்கம். சனி பகவான் கும்பராசிக்கு வந்திருக்கிறார். இதனாலே என்ன நன்மை என்ன தீமை என்பதை வெளிப்படையாக சொல்ல இருக்கிறோம். ஒருவருடைய பிறந்த நேரத்தை பொறுத்து அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் சனி பகவான் எங்கே இருக்கிறார், என்ன திசை அவருக்கு நடக்கிறது, என்ன லக்னம், அந்த லக்னத்திற்கு சனி நல்லவரா கெட்டவரா, இது எல்லாம் சனி பெயர்ச்சியினுடைய விளைவுகளை பாதிக்கும். நல்ல முறையிலோ அல்லது அல்லாத முறையிலோ பாதிக்கும். அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியாக உங்களுக்கு சனி பெயர்ச்சி என்ன செய்யும்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்து கேட்டுக்கணும். இப்போ நாங்கள் சொல்கிறது யாங்கன்னு இல்லை, யாருமே சனி பெயர்ச்சி பலன்னு சொன்னால் அது பொதுவானது தான், அதாவது தோராயமானது, அப்ராக்சிமேஷன், அவ்வளோதான். இப்போ பார்க்கலாம் சனி பெயர்ச்சி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரானது. 3 ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுல ஒண்ணு உங்களுது. ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம், லாபம் பெருகும் எல்லா வகையிலும். மேஷ ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், கலைத்துறை, வியாபாரம், அரசியல், குடும்பம், படிப்பு, இப்படி எல்லா வகையிலும் உயர்வுகள் வரும், லாபம் பெருகும். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிரமாதம், கலக்குறீங்க. 3 நட்சத்திரத்துக்கும். இதுல நட்சத்திர பலன் வேற சிலர் சொல்றாங்க. சரி, பரணிக்கும் சரி, அஸ்வினிக்கும் சரி, கிருத்திகைக்கு சரி, சூப்பரோ சூப்பர். நேயர்களே, உங்களுக்கு சனி பெயர்ச்சி சூப்பர். ஆனாலும் சனிக்கிழமை என்று அசைவ உணவு தவிர்ப்பதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அசைவ உணவு தவிர்க்கணும் சனிக்கிழமையில. சனிக்கிழமையில கட்டாயம் ஒன்று விநாயகர் பெருமானுக்கு அல்லது பெருமாளுக்கு அல்லது சிவனுக்கு அல்லது அம்மனுக்கு நெய் தீபம் போட்டுருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெய் தீபம் போடுவது முக்கியம், மறந்துடாதீங்க. இதை செஞ்சிருங்க. திருஷ்டி, ஏன்னா உங்களுக்கு தான் நல்லா இருக்குது, சனி பெயர்ச்சி உங்களுக்கு தான் நல்லா இருக்குது, அதனால திருஷ்டி ஓவரா இருக்குது, அதுக்காக சொல்றோம். சனிக்கிழமை இதை முறையா செஞ்சிருங்க, நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சு பார்த்துருங்க. அவ்வளவு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சனி உங்களுக்கு ரொம்ப நல்லவர். அடிப்படையில் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அதாவது 60% நன்மை, 40% தொல்லை. குறிப்பா எதுல? உத்தியோகம், வியாபாரம், அரசியல், கலைத்துறை, உங்களோட வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த 2.5 வருஷத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா நன்மைகள் 60% இருக்கும், தீமைகள் 40% இருக்கும். 2 இருக்கும். ஆனா ஏன்னா 10ஆம் இடம் என்பது சனி பகவானுக்கு ரொம்ப சூப்பரான இடம்னு சொல்லிட முடியாது, ஆனா பரவாயில்ல. எனவே சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும். என்னங்கிறத சொல்றோம். மொத்தத்துல இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 60 மதிப்பெண்களை தருகிறது. ஆமா, தொல்லைகள் குறைவு, நன்மைகள் அதிகம். அவ்வளவு. 60ல இருந்து 65 நன்மை, 35ல இருந்து 40 தீமை அப்படிங்கிறது கான்செப்ட். இதுல உங்க ஜனன ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும், கொஞ்சம் ஏறும் அல்லது இறங்கும், அதுவும் உண்டு, பார்த்துக்கோங்க. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயில்ல தீபம் போடுங்க, அல்லது விநாயகர் பெருமான் கோயில்ல நெய் தீபம் போடுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படிச்சு பாருங்க. ஏழை எளியவங்களுக்கு கருப்பு நிற துணி அல்லது நீல நிற துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு வச்சிருங்க. நியாய தர்மத்தின்படி நடங்கள். சரி எது தப்பு எதுன்னு யோசிச்சு பார்த்து செய்யுங்க. தயவு செய்து நியாய தர்மத்தின்படி நடப்பதுதான் சனிக்கு பிடிக்கும், அதான் மறந்துட வேண்டாம். மிதுன ராசிக்கார நேயர்களே, 9ஆம் இடத்து சனி நல்லது செய்ய மாட்டார், நிம்மதியை குறைப்பார். அப்பாவினாலே தொல்லைகள் உண்டு, சொத்து சுகங்களினாலே தொல்லைகள் உண்டு, பரிகாரம் பண்ணிக்கணும். ஆனா லாஸ்ட் டைம் 8ல இருந்ததுக்கு இது பரவாயில்ல. உங்க ஆரோக்கியம் மேம்படும், உங்கள் தொழிலில் ஓரளவிற்கு முன்னேற்றம் வரும், வியாபாரத்தில், உத்தியோகத்தில், கலைத்துறையில், அரசியலில் ஓரளவிற்கு முன்னேற்றம் உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் பரவாயில்ல. கடந்த சனி பெயர்ச்சியை விட இந்த சனி பெயர்ச்சி பரவாயில்ல, அதை சொல்லலாம். ஆனா இப்பவும் அந்த பாதிப்பு குறைஞ்சிருக்கு, ஆனா இருக்கு. இப்ப எவ்வளவு? இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 55 மதிப்பெண்களை தருகிறது, அவ்வளவுதான். 45% தொல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. எனவே பரிகாரம் பண்ணணும், சனிக்கிழமை தோறும் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம்ங்கிறத நாங்கள் சொல்றோம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயில்ல
தீபம் போடுங்க, அல்லது விநாயக பெருமான் கோயில்ல நெய் தீபம் போடுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படிச்சு பாருங்க. ஏழை எளியவங்களுக்கு கருப்பு நிற துணி அல்லது நீல நிற துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு வச்சிருங்க. நியாய தர்மத்தின்படி நடங்கள். சரி எது தப்பு எதுன்னு யோசிச்சு பார்த்து செய்யுங்க. தயவு செய்து நியாய தர்மத்தின்படி நடப்பதுதான் சனிக்கு பிடிக்கும். அதான் மறந்துட வேண்டாம். கடகராசிக்கார நேயர்களே, 8ஆம் இடத்துல சனி. ஆரோக்கியம் பாதிக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் இதுல எல்லாம் பாதிப்பு வரும். இடமாற்றம் வரலாம், சிக்கல்கள் வரும், வம்பு வழக்கு வரும். எனவே வழிபாடு முக்கியம். அஷ்டம சனி நல்லது இல்லை. கடந்த 7.5 வருடத்துல நம்ம பண்ண தப்புக்கு, குற்றத்துக்கு, பாவத்துக்கு தண்டனைகள் சனி பகவானாலே தரப்படும். யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அதற்கான தண்டனைகள் இந்த அஷ்டம சனியிலே கிடைக்கும். எனவே சனிக்கிழமை தோறும் முறையான வழிபாடு முக்கியம். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், நிதானமா இருக்கணும், எல்லாத்துலேயும் பொறுமையா இருக்கணும், கவனமா இருக்கணும். கவனம், பொறுமை, நிதானம், ஆரோக்கியத்தில் அக்கறை, இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. பூசம் நட்சத்திரத்துக்கு ஓரளவு தொல்லை குறைவு. ஏன்? அதனுடைய தலைவர் சனி பகவான், அதனால ஓரளவு குறைவு, அவ்வளவுதான். அஷ்டம சனி பாதிப்பு தான், கவனம். சனிக்கிழமை இரவு 7 மணி வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. சனிக்கிழமை ஏழைகளுக்கு, குறிப்பாக உடல் ஊனமுற்ற எளியவர்களுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. எள்ளு கலந்த சோறு காக்காய்க்கு கொடுங்க. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லயே கிடைக்குது, படிச்சு பாருங்க தயவு செய்து. ஆமா, நியாய தர்மப்படி நடங்கள். சரி தப்புங்கிறத யோசிச்சு சரி அதனுடைய சரிங்கிறதுல பக்கத்துல நில்லுங்க, அது நல்லது. அவ்வளவுதான். தயவு செய்து நியாய தர்மத்தின்படி நடங்கள். நிதானம், பொறுமை, கவனம், அதான் பாயிண்ட். சிம்ம ராசிக்கார நேயர்களே, கண்டச்சனி 7ஆம் இடத்துல சனி. எனவே குடும்பத்தில் தேவையற்ற வம்பு வழக்கு வரும், உத்தியோகத்தில் தேவையற்ற வம்பு வழக்கு வரும். வியாபாரம், கலைத்துறை, அரசியல், குடும்பம் இது எல்லாவற்றிலும் சிக்கல்கள், வம்புகள், வழக்குகள் வரும். எனவே வழிபாடு முக்கியம். சனிக்கிழமை தோறும் வழிபாடு முக்கியம். எனவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு என்ன, ஒரு 50 மார்க் தருது. பாதி நன்மை பாதி தீமை ரெண்டும் வரும். எனவே உடல்நலத்தில் அக்கறை காட்டுறது முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம் இது முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அடிப்படையிலேயே கர்வம், கெத்து, அலட்சியம் இதெல்லாம் அதிகம். அதெல்லாம் குறைக்கணும். இல்லைன்னா உத்தியோகம் பார்க்குற இடத்துல சரி, வேலை பார்க்குற இடத்துல சரி, தொழிலில், வியாபாரத்தில் வம்பு வழக்கு வந்தே தீரும். பரிகாரம் கட்டாயம் பண்ணணும். என்னங்கிறத சொல்றோம். மொத்தத்தில் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல சனிப்பயிற்சியாக இது இல்லை, கண்டச்சனி. ஆம், சனிக்கிழமை இரவு 7 மணி வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. சனிக்கிழமை ஏழைகளுக்கு, குறிப்பாக உடல் ஊனமுற்ற எளியவர்களுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. எள்ளு கலந்த சோறு காக்காய்க்கு கொடுங்க. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லயே கிடைக்குது, படிச்சு பாருங்க தயவு செய்து. ஆமா, நியாய தர்மப்படி நடங்கள். சரி தப்புங்கிறத யோசிச்சு சரி அதனுடைய சரிங்கிறதுல பக்கத்துல நில்லுங்க, அது நல்லது. அவ்வளவுதான். தயவு செய்து நியாய தர்மத்தின்படி நடங்கள். நிதானம், பொறுமை, கவனம், அதான் பாயிண்ட். கன்னி ராசிக்கார நேயர்களே, இந்த சனி பயிற்சி இன்னும் 2.5 வருஷத்துக்கு 3 ராசிகளுக்கு தான் சூப்பர். அந்த 3ல் 1 உங்களுது. ஒரே வரியில சொல்லிடுறோம், சூப்பரோ சூப்பர். எதுல சூப்பர்? எதிரி தொல்லை குறையும், வியாதி தொல்லை குறையும், கடன் தொல்லை குறையும். அப்படின்னா வருமானம் பெருகும், ஆரோக்கியம் மேம்படும், எதிரிகளும் நண்பர் ஆவார்கள், உதவி செய்வார்கள். மொத்தத்திலே ஒரே வரி, சூப்பரோ சூப்பர், அவ்வளவுதான். கன்னி ராசிக்கு ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லை. சனி பகவானை பொறுத்தவரை இல்லை. குருவினால, ராகுவினால, கேதுவினால அது தனி. சனியினால உங்களுக்கு தொல்லைகள் இல்லை. நேயர்களே, உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி சூப்பர். ஆனாலும் சனிக்கிழமை என்று அசைவ உணவு தவிர்ப்பதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அசைவ உணவு தவிர்க்கணும் சனிக்கிழமையில. சனிக்கிழமையில கட்டாயம் ஒன்று விநாயக பெருமானுக்கு அல்லது பெருமாளுக்கு அல்லது சிவனுக்கு அல்லது அம்மனுக்கு
நெய் தீபம் போட்டுருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெய் தீபம் போடுவது முக்கியம், மறந்துடாதீங்க. இதை செஞ்சிருங்க. திருஷ்டி, ஏன்னா உங்களுக்கு தான் நல்லா இருக்குது, சனி பயிற்சி உங்களுக்கு தான் நல்லா இருக்குது, அதனால திருஷ்டி ஓவரா இருக்குது, அதுக்காக சொல்றோம். சனிக்கிழமை இதை முறையா செஞ்சிருங்க, நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சு பார்த்துருங்க. அவ்வளவு. துலா ராசிக்கார நேயர்களே, சனி பகவான் யோகக்காரகன், உங்களுக்கு ரொம்ப நல்லவர். 4ஆம் இடத்துல பிறந்து 5ஆம் இடத்துக்கு போயிருக்காருல, பெரிய நன்மை. அதாவது தொல்லை விட்டுச்சுங்கிறதே பெருசு. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 70 மார்க் தருது. 30 தொல்லை, குழந்தைகளால் தொல்லை, அவ்வப்பொழுது துரதிர்ஷ்டம் இருக்கும், லக்கு குறையும் அவ்வப்பொழுது. ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா 70% நன்மை, 30% தீமை. தீமை எதுல வரும்? உத்தியோகத்துல, வியாபாரம், அரசியல், கலைத்துறை, குழந்தைகளால அதிர்ஷ்ட குறைவு, இதெல்லாம் வரும். என்ன நன்மை வரும்? வருமானம் பெருகும், முன்னேற்றம் உண்டு, எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டு, அவ்வப்பொழுது வம்பு வழக்கு உண்டு. இதுதான் துலா ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கடந்த சனிப்பெயர்ச்சியை விட எவ்வளவோ பரவாயில்ல. ஏன் ரொம்ப நல்லா இருக்கும் கூட சொல்லலாம் கடந்த சனிப்பெயர்ச்சியை ஒப்பிட்டு பார்த்தா. ஆனா 5ஆம் இடத்து சனிங்கிறது பரவாயில்ல, பெட்டர். 70-30 மோசம், 70 சூப்பர். மொத்தத்தில் 70 மார்க் 100க்கு இந்த சனி பயிற்சின்னு சொல்லலாம். ஏன்னா துலா ராசிக்கு சனி ரொம்ப நல்லது தான் செய்வார். ஆனால் 5ஆம் இடத்துல இருந்துட்டு ரொம்ப நல்லது செய்ய முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த ஓரளவுங்கிறது என்ன? நிறையவே பரவாயில்ல. மொத்தத்தில் நல்லது. கடந்த சனி பயிற்சியை விட இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பர், ஒன்றும் குறையில்லை. எல்லா வகையிலையும் முன்னேற்றம் உண்டு, எல்லா வகையிலையும் முன்னேற்றம் உண்டு. ஆனால் கொஞ்சம் நடுவில் தொல்லை முன்னேற்றம் கிடைக்கும், அதான் கொஞ்சம் தாமதமாய் கிடைக்கும். அதான் 5ஆம் இடத்து சனி. மொத்தத்தில் சூப்பர். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயில்ல தீபம் போடுங்க, அல்லது விநாயகர் பெருமான் கோயில்ல நெய் தீபம் போடுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படிச்சு பாருங்க. ஏழை எளியவங்களுக்கு கருப்பு நிற துணி அல்லது நீல நிற துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு வச்சிருங்க. நியாய தர்மத்தின்படி நடங்கள். சரி எது தப்பு எதுன்னு யோசிச்சு பார்த்து செய்யுங்க. தயவு செய்து நியாய தர்மத்தின்படி நடப்பதுதான் சனிக்கு பிடிக்கும், அதான் மறந்துட வேண்டாம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்து சனி நல்லது கிடையாது. சொத்து சுகம், அம்மா சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வரும், வம்பு வழக்கு வரும். ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, ரொம்ப ரொம்ப பொறுமை, நிதானம், கவனம். அனுஷ நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு, ஏன்னா அதனுடைய தலைவர் சனி. ஆனாலும் விருச்சிக ராசிக்கார நேயர்களே, தொழில், வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல், குடும்பம் எல்லாவற்றிலும் வம்புகள், வழக்குகள், சிக்கல்கள் இருக்கும். பரிகாரம் பண்ணா தப்பிச்சுக்கலாம். பரிகாரத்தை கரெக்டா பண்ணிடணும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பா இல்லை. 40 மார்க் தான், 60 தீமை, 40 நன்மை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனவே வழிபாடு முக்கியம், கவனம், நிதானம். சனிக்கிழமை இரவு 7 மணி வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. சனிக்கிழமை ஏழைகளுக்கு, குறிப்பாக உடல் ஊனமுற்ற எளியவர்களுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. எள்ளு கலந்த சோறு காக்காய்க்கு கொடுங்க. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லயே கிடைக்குது, படிச்சு பாருங்க தயவு செய்து. ஆமா, நியாய தர்மப்படி நடங்கள். சரி தப்புங்கிறத யோசிச்சு சரி, அதனுடைய சரிங்கிறதுல பக்கத்தில் நில்லுங்க, அது நல்லது. அவ்வளவுதான். தயவு செய்து நியாய தர்மத்தின்படி நடங்கள். நிதானம், பொறுமை, கவனம், அதான் பாயிண்ட். தனுசு ராசிக்கார நேயர்களை ஒரே வரையில சொல்லிடுறோம், சூப்பரோ சூப்பர். 3 ராசிகளுக்கு சனி பகவான் உதவி செய்யறார். அந்த 3ல ஒண்ணு உங்களுது. சூப்பரோ சூப்பர், கலக்கல் எல்லா வகையிலையும், எல்லா வகையிலையும் ஒரே வரியில கலக்குறீங்க, அவ்வளவுதான், ஒரே வரி, பிரமாதம். குரு, ராகு, கேது, மற்ற கிரகங்களோட உதவி அது தனி. சனி பகவானால உங்களுக்கு நன்மைகள் தான். 199% நன்மைதான், நன்மைதான், நன்மைதான். சந்தோஷம். நேயர்களே, உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி சூப்பர். ஆனாலும் சனிக்கிழமை என்று அசைவ உணவு தவிர்ப்பதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அசைவ உணவு தவிர்க்கணும் சனிக்கிழமையில. சனிக்கிழமையில கட்டாயம் ஒன்று விநாயகர் பெருமானுக்கு அல்லது பெருமாளுக்கு அல்லது சிவனுக்கு அல்லது அம்மனுக்கு நெய் தீபம் போட்டுருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெய் தீபம் போடுவது முக்கியம், மறந்துடாதீங்க.
இதை செஞ்சிருங்க. திருஷ்டி ஏன்னா உங்களுக்கு தான் நல்லா இருக்குது, சனி பயிற்சி உங்களுக்கு தான் நல்லா இருக்குது, அதனால திருஷ்டி ஓவரா இருக்குது, அதுக்காக சொல்றோம். சனிக்கிழமை இதை முறையா செஞ்சிருங்க, நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சு பார்த்துருங்க. அவ்வளவு. மகர ராசிக்கார நேயர்களே, கடந்த சனி பயிற்சியை விட இந்த சனி பயிற்சி பரவாயில்ல, ஆனாலும் 7.5 சனி தான், பாதச்சனி. அதாவது முடியுது, இந்த 2 வருஷத்தோட முடியுது, 2.5 வருஷத்தோட பரவாயில்ல. 50 நன்மை 50 தீமை. பண விஷயத்துல, குடும்பத்துல, ஆரோக்கியத்துல, மூணுலையுமே வம்பு வழக்குகள், சிக்கல்கள், சிரமங்கள் வரும் போகும், வரும் போகும், உயர்வு வரும் தாழ்வு வரும், இப்படி மாறி மாறி போகும். ஆமா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டே இருக்கும், அதுதான் பிரச்சனை இப்போ. எனவே பரிகாரம் முக்கியம். சார் உங்க ராசிக்கு அதிபதி சனி தான் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க மகரத்துக்கு ராசிக்கு அதிபதியே சனி, ஒன்றும் தொல்லை பண்ண மாட்டார். அப்படி கிடையாது. தப்பு பண்ணியிருந்தா பையனே இருந்தாலும் நீதிபதி சரியான தீர்ப்பை கொடுக்கணும், இல்லைன்னா வம்பு இல்லையா? சனி பகவான் சரியான நீதிபதி. எனவே இந்த 7.5 சனிங்கிறது என்னன்னா, தர்மத்தால் நியாயத்தால் தண்டிக்கப்படாத தவறுகளை சனி பகவான் இப்ப தண்டிப்பார். யார் என்ன பண்ணிடுவாங்க பார்த்துடலான்னு நம்ம தில்லா பல தப்புகளை பண்ணியிருந்தோம்னா, பாவங்களை குற்றங்களை பண்ணியிருந்தோம்னா கட்டாயம் தண்டனை வரும், பண்ணியே தீர்வர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஊழ் அப்படிங்கிறது ஒண்ணு, நம்ம பண்ணினது ஒண்ணு. எனவே வழிபாடு முக்கியம். மகரத்திற்கு இந்த சனி பெயர்ச்சி 60-40, 60-40, 60 நன்மை 40 தீமை. ஞாபகம் வச்சுக்கோ. சனிக்கிழமை இரவு 7 மணி வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. சனிக்கிழமை ஏழைகளுக்கு, குறிப்பாக உடல் ஊனமுற்ற எளியவர்களுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. எள்ளு கலந்த சோறு காக்காய்க்கு கொடுங்க. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லயே கிடைக்குது, படிச்சு பாருங்க தயவு செய்து. ஆமா, நியாய தர்மப்படி நடங்கள். சரி தப்புங்கிறத யோசிச்சு சரி அதனுடைய சரிங்கிறதுல பக்கத்துல நில்லுங்க, அது நல்லது. அவ்வளவுதான். தயவு செய்து நியாய தர்மத்தின்படி நடங்கள். நிதானம், பொறுமை, கவனம், அதான் பாயிண்ட். கும்பராசிக்கார நேயர்களே, சனி ராசிக்கே வந்திருக்கிறார், நல்லது இல்லை. சார் எங்க ராசிக்கு அதிபதி சார், அவரெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார் சார், அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் எந்த சாஸ்திரத்திலையும் இது இல்லை. பரவாயில்ல, ஓரளவு தொல்லை குறைவு, அவ்வளவுதான். ஆனால் தொல்லைகள் இருக்கும். 70 தொல்லை 30 நன்மை. எனவே கவனம். வழிபாடு முக்கியம். எல்லாத்துலேயும் ஆரோக்கியம், உத்தியோகம், கலைத்துறையில், அரசியலில், வியாபாரத்தில், குடும்பத்தில், பண விஷயத்தில், கடன் வாங்குறதுல, இதில் எல்லாத்துலேயுமே நிதானம். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு தான் செய்யணும். பரிகாரம் பண்ணணும். ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. ஆமாம், ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயும் கவனம். யோசிச்சு தான் பண்ணணும். ஆமாம், விருப்பத்தகாத இடமாற்றங்கள் வரும், பதவி உயர்வு மறுக்கப்படும், இப்படி எத்தனையோ இருக்கு. எல்லாத்துலேயும் வம்பு வழக்கு இருக்கு. வழிபாடு முக்கியம், அவ்வளவுதான். ஏன்னா ராசிக்கே சனி பகவான் வந்திருக்கிறார். நிதானம், பொறுமை. ஏன்னா ராகு கேது குரு அவருடைய பயிற்சிகளும் பாதிக்கும். எனவே நிதானம், பொறுமை. சனிக்கிழமை இரவு 7 மணி வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. சனிக்கிழமை ஏழைகளுக்கு, குறிப்பாக உடல் ஊனமுற்ற எளியவர்களுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. எள்ளு கலந்த சோறு காக்காய்க்கு கொடுங்க. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லயே கிடைக்குது, படிச்சு பாருங்க தயவு செய்து. ஆமா, நியாய தர்மப்படி நடங்கள். சரி தப்புங்கிறத யோசிச்சு சரி அதனுடைய சரிங்கிறதுல பக்கத்துல நில்லுங்க, அது நல்லது. அவ்வளவுதான். தயவு செய்து நியாய தர்மத்தின்படி நடங்கள். நிதானம், பொறுமை, கவனம், அதான் பாயிண்ட். மீனராசிக்கார நேயர்களே, 12ஆம் இடத்துல சனி, 7.5 சனி ஆரம்பிக்கிறது. எனவே கவனம். வீண் செலவு வரும், ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உத்தியோகம், கலைத்துறை, அரசியல், வியாபாரத்திலலாம் வம்பு வழக்கு வரும். நிதானம், பொறுமை, கவனம். பல்ல கடிச்சிட்டு தான் இருக்கணும். 70 நன்மை இருந்துச்சு போன சனி பயிற்சியில், இப்ப அது அப்படியே மாறிடும். 70 தீமை 30 நன்மை. ஆமா, எனவே 30 மார்க் தான் நன்மைக்கு.
எனவே பரிகாரங்கள் முறையாக செஞ்சிடணும். எனவே மீன ராசிக்கு சிறப்பாக இந்த சனி பயிற்சி இல்லை. உத்திரட்டாதிக்கு தொல்லை ஓரளவு குறைவு, ஏன்னா அதனுடைய தலைவர் சனி. எனவே அதுக்கு மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோதான். அதுக்காக ரொம்பலாம் லாபம் வந்துடும் சொல்ல முடியாது. எனவே இதுதான் உண்மை. நிதானம், பொறுமை, எல்லாத்துலேயும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை, இதெல்லாம் செஞ்சாதான் நல்லது. சனிக்கிழமை இரவு 7 மணி வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. சனிக்கிழமை ஏழைகளுக்கு, குறிப்பாக உடல் ஊனமுற்ற எளியவர்களுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. எள்ளு கலந்த சோறு காக்காய்க்கு கொடுங்க. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே கிடைக்குது, படிச்சு பாருங்க தயவு செய்து. ஆமா, நியாய தர்மப்படி நடங்கள். சரி தப்புங்கிறத யோசிச்சு சரி அதனுடைய சரிங்கிறதுல பக்கத்தில் நில்லுங்க, அது நல்லது. அவ்வளவுதான். தயவு செய்து நியாய தர்மத்தின்படி நடங்கள். நிதானம், பொறுமை, கவனம், அதான் பாயிண்ட். நேயர்களே, சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. சனி பகவானுடைய இயல்பு என்னன்னா, அவர் தண்டிக்கிற காலத்தில் சரியா இரக்கமின்றி தண்டிப்பார். இப்ப தண்டனை காலம் யாருக்கு அப்படின்னு கேட்டா, மகரம், கும்பம், மீனம், கடகம், விருச்சிகம், சிம்மம், இவங்களுக்கெல்லாம் தண்டனை காலம். இதுக்கு முன்னாடி சனி பகவான் உதவியா இருந்தப்போ நிறைய நல்லது செஞ்சார். இப்ப தண்டனை காலங்கிறப்ப என்னென்ன தப்பு பண்ணணுமோ கடந்த 5 வருடத்துல, பாவம், குற்றம், தப்பு, தவறு, இது எல்லாத்துக்கும் உரிய தண்டனையை அவர் கொடுப்பார், இரக்கமின்றி கொடுப்பார். அந்த தண்டனையை ஏத்துக்கிற மனப்பக்குவம் தான் நம்ம பரிகாரத்தின் மூலமாக அடையலாம். தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம், ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளுகிற மனப்பக்குவத்தை இந்த பரிகாரங்கள் தரும். விதியை மாற்ற முடியாது, மழையை நிறுத்த முடியாது, கொடை பிடிச்சிக்கலாம். கொடையை தூக்காத மாதிரி, கொடையை தூக்கிட்டு போகாத மாதிரி பரிகாரம் பண்ணுறது, அதுதான் கான்செப்ட். அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. பரிகாரங்கள் விதியை மாற்றுகிறதோ இல்லையோ, விதியை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை தருகிறது, அவ்வளவுதான். அந்த மனநிலை. தண்டனை எல்லாருக்கும் வரும், ஒவ்வொருத்தரும் அதை எடுத்துக்கிற முறை, தண்டனை எடுத்துக்கிற முறை மாறுபடுது இல்லைங்களா, அதை தான் சொல்றேன். எனவே இந்த சனிப்பெயர்ச்சி எல்லோருக்கும் நலம் தர நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.